வீடியோவில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் தமிழ்நாடு மக்களுக்கு. நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு தாவேக்காவுக்குள்ள வந்து நான் நின்றுடுவேன். தாவேக்காலேருந்து யாராக வந்து எங்கள் நிலமையை வீட்டில் வந்து பாருங்கள். எங்கள் அக்கா வச்சுட்டு நான் எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். அந்த பேரலிசிஸ் ஆன பேஷண்ட்டுக்கு பாவம் 5 வருஷமாக அந்த விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாமல் நான் படுற பாடு பெங்களூரில் அனாதையாக கஷ்டப்படுறேன். இப்போ கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அங்கே கொடுத்த அன்பில் ஒரு 1% என்னம்மா என்ன விஜயலட்சுமி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு என் நிலைமையை கேட்டால் இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் தமிழ்நாடு மக்களுக்கு. நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு தாவேக்காவுக்குள்ள வந்து நான் நின்றுடுவேன். வேறு யாருக்கும் என்னை வச்சுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. வேறு யாருக்கும் என்னை வச்சுக்கிறதுக்கு கட்சியில் தைரியம் கிடையாது. எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு அரசியல்வாதியை பார்த்தா பயம், இல்லை என்னை பார்த்தா பயம். தாவேக்கா தான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். இப்போவும் நான் தான் சொல்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்குறாங்க. என்கிட்ட என்னன்னு கேட்டாங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்குறேன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். என் கதை தான் நான் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா கொஞ்சம் என் கதையை கேளுங்கண்ணா அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லணுன்னு இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இப்போ